அடிக்கிற வெயிலுக்கு அவனவன் நொந்து நூலாகி கிடக்கிறான். பைப்பில் தண்ணி வந்து 20 நாளுக்கு மேலாவது வராத தண்ணீருக்கு வரி தரணுமா என்று மக்கள் கொந்தளித்த இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட நரசிங்கபுரம் 10வது வார்டு வடக்கு தலைநகர். இந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குடிநீர் கட்டணம் செலுத்தாமல் உள்ள பொதுமக்களிடம் குடிநீர் வரி வசூல் செய்வதற்காக நகராட்சி பொறியாளர் ஜெயமாலினி மற்றும் பொதுப்பணி மேற்பார்வையாளர் சுரேஷ் ஆகியோர் வீடு வீடாக சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது குடிநீர் கட்டணம் செலுத்தவில்லை என்றால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என சுரேஷ் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு 18 நாட்கள் ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் இந்த முறை 20 நாட்களுக்கு மேலாகியும் முறையாக குடிநீர் வரவில்லை, இதனை ஆய்வு செய்ய வராத அதிகாரிகள் வரி வசூல் செய்ய எப்படி வரலாம் என்று கேட்டு கடும் வாக்குவாதம் செய்தனர். அப்போது தன்னை வீடியோ எடுத்த இளைஞரின் செல்போனை பறித்த சுரேஷ் ஒரு கட்டத்தில் அதனை கீழே தள்ளிவிட்டதால் அவரை பொதுமக்கள் சிறைப்பிடித்து கடும் வாக்குவாதம் செய்தனர். புரியல கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம். பில் கட்ட சொல்லி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நகராட்சி அதிகாரிகளை மீட்டு அழைத்து சென்றனர். இதேபோல கடலூரில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சொத்து வரி செலுத்தாதவர்களின் வீட்டு வாசலில் குழி தோண்டும் திட்டத்துடன் கையில் கடப்பாறையுடன் சென்ற அதிகாரிகள் வரி வசூலிக்க சென்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கேட்டப்ப ப்ராப்பரா கையில இருந்தது கொடுத்து விட்டனா இல்லையா? கட்ட மாட்டேன்னு சொல்லணும். பெனால்டி வரக்கூடாதுன்னு இவங்களுக்கும் அக்கறை இருக்கு. எங்க அமௌண்ட் வந்து இருங்க, நாங்க எங்களோட தாட்ட கேளுங்க. பெனால்டி போட்டு கட்டணும் எங்களுக்கு என்ன தலையிலுத்தா? வரி கட்ட வேண்டியது எங்களோட ரூல்ஸ், நாங்க கட்டியே தீருவோம். எல்லாரும் கையிலே வச்சுட்டு கட்டாம இருக்க மாட்டாங்க மேம். டைம் முடிஞ்சிச்சு மேடம். உங்களை வந்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே உங்களை வந்து கேட்கல. மார்ச் மாதம் முடிவதற்குள் தாங்கள் சொத்து வரியை செலுத்தி விடுவோம் என்று சொன்ன மக்கள் அதிகாரிகள் தங்களை கடப்பாறையுடன் வந்து அச்சுறுத்துவதாக புகார் தெரிவித்தனர். இன்னும் முடியல மேம், முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. முடியும் போது இல்லைன்னா 1 வீக்குள்ள முடிஞ்சிடும். 1 வீக்குள்ள முடியும். நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. 1 வீக் டைம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து காலையில சொன்னாங்க, எங்க சார் ஊர்ல இருந்து வந்த உடனே கட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவங்ககிட்ட அது தெளிவா சொன்னீங்க. கொடுத்திருக்காங்க. எனக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆகி எங்க சார் வெளியில வேலையை அலைஞ்சிட்டு இருக்காங்க மேம். மேடம் அதெல்லாம் ஓகே மேடம். டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து உங்க டேட் மார்ச் 31 கட்டளையில 1ஆம் தேதி வந்து வீட்டை இடிச்சா கூட பரவாயில்லை. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கடலூர் லெசி ராஜா, ஆத்தூர் அரவிந்த் மற்றும் வேல்ராஜ்.